பழனி மேட்டர் இருக்கு பாத்தீங்களா? பழனி மேட்டர்ல ஒரு பெரிய மேட்டர் ஒன்று பண்ண போறாங்க. பெரிய சம்பவம் நடக்க போகுது. இது வரைக்கும் பல பேர் மாட்ட போறாங்க பாருங்க. அதாவது பழனி கோயிலுக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி அறக்கட்டளைக்கு சொந்தமான இடங்க. அந்த இடத்த ஆட்டையை போடுறதுக்கு 2025 இருந்து இந்த இடங்கள்லாம் ஆட்டையை போடுவாங்க. யாருன்னு நமக்கு தெரியுமா? அது பேரே சொல்ல வேணாம். அவன் அந்த குரூப் ஒன்று ரொம்ப நாளா கண்காணிச்சுட்டே இருக்காங்க. எப்படி இந்த இடத்த போய் ஆட்டையை போட்டணும். அறுவடை வீடுகள் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களையும் 1960 இருந்து எந்தெந்த அரசியல் கட்சிகள் மாறி மாறி இருந்தாங்களோ, யாராவது ஆட்டையை போட்டாங்களோ பூரா தோண்ட இப்போ ஒட்டுமொத்தமாக ஒன்னும் அடுத்த வரக்கூடிய காலங்களில் இது ஒரு பெரிய பூதகரமான செய்தியா வெளியே வருஷமா வந்துச்சுனாலே இங்க பாதி பேருக்கு பாதி அரசியல்வாதி காலி பண்ணிடுவாங்க. திமுக எம்எல்ஏ விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனோட கைது, அதை தொடர்ந்து அவருடைய சட்ட நிபுணரும் அவருடைய மகனுமான வழக்கறிஞர் படித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம சொல்லுவோம்ல வாரிசு வழக்கறிஞர். அடுத்து அப்படியே உள்ள எல்எல்பி லா தி ஆர்டர் ஆஃப் தி பாயிண்ட் அப்படினா சட்டம் ஒழுங்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தமிழ்ல இங்கிலீஷ்ல மாத்தி சொல்ற முன்னாடி இருக்கக்கூடிய அந்த யூபி சொந்தங்கள்லாம் அவங்க பெருமையா மாயம் எப்படி படிச்சுட்டு மாணவர் சட்டத்துக்காக போராடி இன்னைக்கு வந்து பல ட்ரோல்களை வாங்கி சோசியல் மீடியா பரபரப்பா தம்பி. அது இவங்களும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. 2-3 சேனல் ஒரு பாட்டு பின்னால போட்டு விட்டு யார் அது 3 மாசத்துல ஆட்சி தாங்குமா, நான் விளங்குமா நாடு, ஒரு நடிகர் கூத்தாடி ஆகி போச்ச நாடு உருப்படுமா அப்படின்னு பேசுனா அவங்க என்ன பாக்குறாங்க? நம்ம நேமாரு இதோட பேச முடியாது. ஒரு படி மேல அவராவது நான் ஆட்சி தான் கலை பண்றாரு, இவருமே கலைச்சிருவோம் செதைச்சிருவோம். நம்ம பெரிய ப்ராஜெக்ட் செதைச்சிருவோம், அடிச்சிருவோம், கலைச்சிருவோம். நான் தூக்கிட்டு வாங்க போய் பேசிட்டே போலாம் வாங்க அப்படின்னு. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான சுபேர் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். நீங்க என்ன கண்ணாடி அவங்க கண்ணாடி அப்படி போடுங்க, கையாட்டுங்க பார்ப்போம். Brain told to parts of the body. லல்லு பிரசாத் யாதவ் பேசுற மாதிரியே இருக்கு. பீகார்ல லல்லு பிரசாத் பேசுறாரு. Brain told to part of the body. இவன் சம்பந்தமெல்லாம் பயாலஜி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா தம்பி யாரு அப்படின்னு முதல்ல யாருன்னு சொல்லி விடுங்க. திமுக எம்எல்ஏ விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயனோட கைது, அதை தொடர்ந்து அவருடைய சட்ட நிபுணரும் அவருடைய மகனுமான வழக்கறிஞர் படித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம சொல்லுவோம்ல வாரிசு வழக்கறிஞர். அடுத்து அப்படியே உள்ள எல்எல்பி அப்படின்னு வந்து பிஎல்எல்பி எம்ஏஎல்எல்பி அப்படின்னு வந்துட்டாரு. அவர் வந்து மிக தீவிரமான ஒரு வாதத்தை முன் வச்சாரு. எங்க ஏவாவேலு தானே முன் வச்சாரு. இல்ல, அவர் வாதத்தை எங்க வச்சாரு? பத்திரிக்கை அந்த கண்ணாடி போடுங்களேன், சரியா இருந்துச்சு உங்களுக்கு. வச்சுக்கிறாங்க கண்ணாடி இங்க வருது, நிக்க மாட்டேங்குது கண்ணாடி இங்க வச்சுக்கிறாப்ல. திடீர்னு என்ன பண்றாப்ல, பார்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு ஒரு பயாலஜி கிளாஸ் எடுக்கிறப்ப இன்னும் நமக்கு யோசிக்க கிளாஸ் எடுக்கிறாப்லையா தம்பி சட்டக்கொலை ஏவாவேலு சொன்னாப்ல அதெல்லாம் திருப்பி சொல்றாரு. அப்பாவுக்கு அந்த சுகர் இருக்கு, பிபி இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு. அவர் தனக்கு தானே வாதாடிக்கிட்டாப்ல. ஒரு மகன் வந்து அப்பாவுக்காக அவர் எங்க வாதாடுறாரு? பத்திரிக்கை சந்திப்புல வாதாடு. 2வது தடவையும் ஜாமீன் எடுத்து விட்டாங்க. இந்த மாதிரி பேசினா ஜாமீன் கொடுப்பாங்களா? ஒழுக்கமா போய் ஜாமீன் கொடுப்பாங்க. அவர் கைதை விட அந்த பையனோட பிரஸ் மீட் தான் படு வைரல் ஆகி போச்சு. அது என்னென்ன நடந்துச்சுன்னா, மார்கனேன் கைது, பையன் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாப்புல. நீ எங்க இருக்கிற? தமிழ்நாட்டில் இருக்க. நீ யார்கிட்ட இங்கிலீஷ் பேசணும்? பேசுற இடத்துல பேசணும். அங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா, அந்த பையன் பேசுறப்ப ஆக்கிட்டு மேஜர் சுந்தராஜ் மாதிரி பேசுறாங்க. தமிழ்ல இங்கிலீஷ் மாதிரி. கோர்ட் என்ன சொல்லுகிறதுன்றா மேஜர் சுந்தராஜ் இன்னொருத்தர் இருப்பாரு. அவர் பேரு மேஜர் சுந்தராஜ். தமிழ் சொல்லி இங்கிலீஷ் சொல்லுவாரு ஒருத்தர். மேஜர் சுந்தராஜ் லா தி ஆர்டர் ஆஃப் தி பாயிண்ட் அப்படினா சட்டம் ஒழுங்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தமிழ்ல இங்கிலீஷ்ல மாத்தி சொல்ற பின்னாடி இருக்கக்கூடிய அந்த யூபி சொந்தங்கள்லாம் அவங்க பெருமையா மாயம் எப்படி படிச்சுட்டு யார்ட்டையா ஜென்சி இல்ல வந்துட்டாயா அந்த தலைவன் ஜென்சி இறக்கி இருக்கிறோம் அப்படின்னு அவனை வீடியோ கட் பண்ணி ஃபுல்லா வாட்ஸ்அப்பு
இதெல்லாம் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க பாத்தீங்களா? எங்களுக்கு ஆள் வந்துருச்சியா? எங்களுக்கும் நேற்று கையாட்டுறது தனியாக எடுத்து போட்டிருக்காங்க. ஆமா, கையாட்டு அது ஒரு பாட்டு வேற போட்டுலாம் போட்டிருக்காங்க. அதை அப்படியே எடுத்து போட்டு அந்த பக்கம் ஓட்டி ட்ரோல் ஆகிட்டு இருக்கு அந்த பையனை. அது தெரியாம எங்களுக்கும் ஜென்சி ஆள் இருக்கு பாத்தியா, அப்படி இந்த பையனை கொண்டு இறக்கிருக்காங்க. அது மொட்டமா உடஞ்சு போச்சு. அவர் இதுக்கு முன்னால அந்த பையன் ஏற்கனவே ஒரு தடவை கைதானதுக்கு அப்புறம் மதுரை ஏர்போர்ட்ல அப்ப அவர் விளக்கம் சொல்லும் போது மார்க்கண்டையன் அப்படியே பூரிப்பு. இந்த மார்க்கண்டையன் யார் தெரியுமா உங்களுக்கு? இவரு தீவிரமான அதிமுகவில் இருந்தவர். அதுவும் இல்லாம அதிமுகவில் இருந்து திமுகவை கடுமையாக எதிர்த்தவர். ஓரளவுக்கு அந்த பகுதியில் ஓரளவுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள நபர். அதிமுகவுக்கு அவரை திமுகவுக்கு இழுத்து வரப்பட்டு திமுகவில் சேர்ந்து திமுகவில் எம்எல்ஏ ஆயிட்டார். அவர் தான் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போய் முதலமைச்சர் எலும்பு உடைச்சிருவேன்னு பேச்சு இன்னைக்கு உள்ள உட்காந்துருக்கிறாரு. 2வது தடவை ஜாமீன் ரத்து பண்ணப்பட்டிருக்கு. அவருடைய பையன் தான் அந்த சட்டக்கல்லூரி மாணவர். சட்டத்துக்காக போராடி இன்னைக்கு வந்து பல ட்ரோல்களை வாங்கி சோசியல் மீடியா பண்ணலாம் பரபரப்பா இருக்காப்ல தம்பி. அது இவங்களும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. 2-3 சேனல் ஒரு பாட்டு பின்னால போட்டு விட்டு யார் அது இல்லாட்ட ஒரு வாய்ஸ் ஓவர் வேற அப்பாவை கண்கலங்க கையாற்றாரு பாத்தீங்களா, கீழே போடுறாங்க வரிசையா. நிப்பாட்டு போ. இது வேணும்னே திட்டமிட்ட சரியா தான் இருக்கும். அவனை அந்த பையனை எடுத்து போட்டீங்கன்னா ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியுமில்ல. இதுல என்னன்னா திமுக பெருமைப்பட்டுருச்சு. ஐயோ பாத்தீங்களா, எங்களுக்கு யாருக்கு இளைஞர்கள் இல்ல, ஒரு சிங்கக்குட்டியை உருவாக்கி இருக்காங்க. வா தம்பி வந்து பேசு தம்பி பின்னாடி இருக்கலாம் பூரிச்சு பாக்குறாங்க. அப்படியே நம்ம ஒரு ஆள் ரொம்ப எவ்வளோ அழகா இங்கிலீஷ் பேசுறாரு, ஒரு ஜென்சி அரசியல் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்து அந்த வீடியோ அப்புறம் ட்ரோல் ஆகி அது அவர் அந்த மாதிரி இருக்காரு. அப்பா கை தனிக்கு பாத்தீங்களா சிறப்பு. எல்லாம் செக்யூரிட்டி ஸ்ட்ராங் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் போடுங்க. போலீஸ் வந்திருக்கு. 5 பேர் வந்து 5-6 பேர் நின்றுருக்காங்க கூட வயசானவங்க. போலீஸ் வந்திருக்கு அரெஸ்ட் பண்ணுறது. ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராங் பண்ணுங்க அப்படின்னா இருங்க, நாங்கள் காலில் மாத்திரை போடலங்க, கிருன்னு வருதுங்க. அவங்க சொல்றாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்குன்னு. அவர் முதல்ல எப்படி தெரியுங்களா, அப்படியே மெதுவாக படிச்சுட்டு ஸ்பீக்கரோட பர்மிஷன் வேணும், அதாவது முதல்ல பேசிக்கலாம் வாங்க ப்ரொடக்ஷன் போடுங்க. ப்ரொடக்ஷனுக்கு தான் போலீஸ் வந்திருக்கு. உங்க ட்வீட் போட்டு தான் வந்திருக்காங்க. இவங்க திமுக காரங்க என்ன ப்ரொடக்ஷன் போடுவாங்க புரியலையே. வாசப்பிள்ளைன்னு கத்து அதுக்கு ப்ரொடக்ஷன்னா வந்து வெளியில வந்து சத்தம் போடுங்க, கோஷம் போடுங்கன்னு அர்த்தம். 4 பேர் இருந்தாங்க. கொஞ்சம் அவர் தூக்கிட்டு போய் ஆள் வேணும். அப்புறம் அவர் சொன்ன உடனே ப்ரொடக்ஷன் கொடுப்பா. சரிங்கண்ணே, என்ன ப்ரொடக்ஷன் போடுறீங்க? போலீஸா நீங்க அதிகாரியா? ஐயோ ஏன் கேட்குறீங்க? மார்க்கண்டியன் கைது வந்து ஒரு பெரிய விமர்சனத்துக்கு போயிருக்கு. இது என்னன்னா முதல்ல பேசிக்கா என்ன பேசணும்னு தெரியாம பேசல இவங்க. ஒன்று இவங்க நேமாறதுக்கு பேசணும் இல்லையா, இல்லைன்னா அந்த மாதிரி அசைன்மெண்ட் கொடுத்துருக்கணும். இல்லை அசைன்மெண்ட் இல்லைங்க. முன்னாள் முதலமைச்சர் அப்படி தாங்க பேசுறாரு. 3 மாசத்துல இந்த ஆட்சி தாங்குமா, நான் விளங்குமா நாடு, ஒரு நடிகர் பின்னாடி கூத்தாடி ஆகி போச்ச நாடு உருப்படுமா அப்படின்னு பேசுனா அவங்க என்ன பாக்குறாங்க, நம்ம நேமாறு இதை விட பேச முடியும், ஒரு படி மேல. அவராவது நான் ஆட்சி தான் கலை பண்றாரு, இவரவே கலைச்சிருவோம், செதைச்சிருவோம். நம்ம பேசுற பெரிய ப்ராஜெக்ட் செதைச்சிருவோம், அடிச்சிருவோம், கலைச்சிருவோம். நான் தூக்கிட்டு வாங்க போய் பேசிட்டே போலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அனிதர் ஆக்சி உள்ள போயிட்டு வந்தாரு, மார்க்கெட் உள்ள போயிட்டாரு. எங்க திமுக வந்து 15 வருஷம் எதிர்கட்சியா இருந்த ஒரு கட்சி. எம்ஜிஆர் இருக்கப்ப அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரியான பேச்செல்லாம் இல்லையாங்க. அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சி. ஆனா அவர் என்னன்னா, அவர் கைது செய்யப்பட்டோம் வேன்ல உட்காந்து சொன்னார் பார்த்தீங்களா, ஒன்றும் பிரச்சனை, ஜெயிலாம் நல்லா இருக்கு, நல்ல பிரச்சனையே கிடையாது, நல்லா சந்தோஷமா இருக்கு. என்னன்னா 3 ஸ்டார் ஹோட்டல் ரூமா போட்டு கொடுத்துருக்காங்க, ஜெயில் சந்தோஷமா இருக்காரு. அது வந்து மாமா நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்து, நீங்க கவலைப்படாதீங்க. இவர் அப்படியே ஒரு அப்புறம் இன்னொன்னு 25 புத்தகங்கள் கையில கொண்டு வராராம் படிக்கிறதுக்கு. அதுலயா புத்தகம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. திராவிடமும் திராவிட வரலாறு இருக்கு, கலைஞர் நெஞ்சு பூரா ஒண்ணு அப்படியே படிச்சு வந்து ஒப்பிக்காம விட மாட்டான், தலையில வச்சு படுத்துப்பாங்க, தலானிலாம் இருக்காரு, வரிசையா வச்சு படுத்துருப்பாப்புல. 25 புத்தகங்கள் கொண்டு வரேன் நேரம் படிக்கிறதுக்கு. சரி, அது ஏன் புத்தகம் இருக்கு? கண்டிப்பா புத்தகம் இருக்கு. அந்த அவருடைய இலக்கிய ஆர்வத்தை சொல்லவே முடியாது. படிச்சாதான் அவருக்கு வந்து அந்நியன் படத்துல விக்ரம் நடப்பார்ல, வைரமுத்து மாதிரி ஒரு படிச்சு வச்சு நடந்துட்டு இருப்பாரு அந்த பக்கம் இந்த பக்கம். ஆனா என்னன்னா, ஏன் தடுமாறுகிறது திமுகங்கிறதான் கேட்க வேண்டியது. ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்படுங்க. இன்னைக்கு ஏன் இந்த சிஜேபி ப்ரோட்டஸ்ட் நடக்குது, நீங்க வந்து அதை வந்து அரசியல் கிழமை மாத்திரக்கூடாது. ஒரு மாணவர்கள் கூட்டம்ங்கிறது வந்து இன்னைக்கு தன்னிச்சையாக சாதி மதம் கட்சி பார்க்காம சேர்ந்து நிற்கிறாங்க. இந்த நீட் தேர்வு முறைகேடுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு அதை மொத்தமாக நீட்டை ஒழிச்சிடணுங்கிறதாங்க எல்லாருடைய ஆசை. ஏன்னா 720, அது சிம்பிளாக சொல்லுவோம், 720 மார்க்கு நீட் தேர்வு நடக்குது. 180 to 200 மார்க் வாங்கினா ஒருத்தர் வந்து பாஸ். இப்போ 180 to 200 மார்க் வாங்குறாருல, அவர்கிட்ட பணம் இருந்தால் தனியார் கல்லூரியில் போய் சேர்ந்துடலாம். இந்த 550 மார்க் வாங்கியிருக்காப்புல ஒரு பையன் பொண்ணும், அந்த பையன் காசு இல்லைன்னா டாக்டர் ஆக முடியாது. இது என்ன தேர்வு இது?
இதைத்தான் சொல்றேன், ஒட்டுமொத்தமாக கழிச்சிருங்க. ஆல்ரெடி குறைந்தபட்சம் அது ஒன்று ஒவ்வொரு தடவையும் இவங்க அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து லீக் ஆயிடுது. ஆமா, அப்போ படித்த பசங்க ஃபுல்லாக இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு அது எத்தனை வருஷம் இருக்கீங்க? 10வது முடிச்சவொடனே நேராக போய் கோச்சிங் சென்டர் சேர்ந்துறான். 2 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபா. 4 லட்ச ரூபா கட்டி அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சவொடனே மார்க் இல்லைன்னா இன்னொரு வருஷம் கேப்பு. அப்போ அவன் டாக்டர் முடிக்கிறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் படிக்கிறான். ஒரு படிப்பை எந்த நாட்டிலையுமே படிப்பு இவ்வளோ கடுமை கிடையாதுங்க. இந்த விஷயத்தை வந்து உடனே செய்யணும்னு ஒரு பெரும் கூட்டம் வந்து இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்ட இன்னைக்கு ஏதோ 2-3 நாள் சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இது வந்து பண்ணணுங்கிறது. ஆனால் இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு சில பேர் முயற்சியும் பண்ணுறாங்க. அதை வந்து இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு நமக்கு புரியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த பழனி மேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, பழனி மேட்டரில் ஒரு பெரிய மேட்டர் ஒன்று பண்ண போகிறாங்க. பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகுது. இது வரைக்கும் பல பேர் மாட்ட போகிறாங்க பாருங்க. அதாவது பழனி கோயிலுக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி அறக்கட்டளைக்கு சொந்தமான இடங்க. அந்த இடத்த ஆட்டையை போடுறதுக்கு 2025 இந்த இடங்கள்லாம் ஆட்டையை போடுவாங்க. யாருன்னு நமக்கு தெரியும், அது பேரே சொல்ல வேணாம். அவங்க அந்த குரூப் ஒன்று ரொம்ப நாளாக கண்காணிச்சுட்டே இருக்காங்க, எப்படி இந்த இடத்த எப்படி ஆட்டையை போட்டணும். அப்போ HRNC-லேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்த வந்து இது பண்ணக்கூடாதுன்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு வழக்கும் இருக்குது, கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு குரூப் என்ன பண்ணாங்கன்னா, ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அதிகாரிகள் மாற்றம் நடக்கும்ல. அப்ப அங்க இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் ப்ரொமோஷன் ஆகி சென்னைக்கு வந்துறாரு. அந்த இடம் வேகன்சியா இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த கேப்பை பயன்படுத்தி எவ்வளவு கிரிமினல் வேலை பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிறாங்க. கோர்ட் என்ன ஆர்டர் வாங்கிறாங்க, சார் நாங்க டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சிருக்கோம், எங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவங்க வந்து ஒரு கேஸை போடுறாங்க. ஜட்ஜி வாங்கி பார்த்துட்டு இதுல வந்து பிரச்சனை இல்லைன்னா, இந்த இடத்துல பிரச்சனை இல்லைன்னா நீங்க வந்து அதை பதிவு செய்யறதுக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுத்துறாரு. இந்த ஆர்டரையும் வாங்கி வச்சு ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு அதிகாரிகள் மாற்றம் நடக்கும் இல்லையா, அதிகாரிகள் மாற்றம் நடக்கக்கூடிய அந்த கேப்பில் நுழைஞ்சு கொடைக்கானல் சப் ரிஜிஸ்டரை கொண்டு வந்து இங்கே வச்சு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ரிஜிஸ்டர் பண்ண உடனே அடுத்த நாள் என்ன ஃபிளாஷ் வச்சுன்னா, அமைச்சர் ரமேஷ் 100 கோடி ஊழல், உறவினர் பெயரில் சொத்து பதிவு பத்திரம் அப்படின்னு போட்டாங்க. ஆனால் ரமேஷுக்கு 100 கோடி எங்கே இருக்குன்றது கூட தெரியாது. ரமேஷ் சொந்தக்கார வந்து பழனியில போய் 100 கோடி சொத்து வாங்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளாங்கிறதும் தெரியாது. அவர் என்ன நிலைமையில் இருக்கிறாரு, ஒரு சாதாரண பெண்படத்துலேருந்து வந்தவர் இன்னைக்கு அமைச்சர் இருக்காரு வச்சுங்க. இவங்க வந்து எப்படி ட்விச் பண்ணி வராங்க பாருங்க. அது எப்படின்னா 100 கோடி ரவுண்டா 100 கோடி கிடையாது, அது அதிகபட்சம்னா 50 கோடி 45 கோடி இருக்கும். 100 கோடி அமைச்சர் உறவினர் பத்திரம் போதும். எப்படி உங்களுக்கு பளிச்சுன்னு போகும் இல்லையா, அதை வந்து பண்றாங்க. அதுக்கு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதை வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு, சில கட்சிகளில் வந்து அந்த எஃப்ஆர் காப்பி நீங்கள் தனியாக நீங்கள் பேசுறீங்க வச்சுங்களேன், நான் சொல்கிறேன் அவர் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு, அது வந்து எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு. இதே நான் ஒரு பேப்பர் வச்சுட்டு வச்சுங்களேன், இது பார்த்தீங்கன்னா 25/6/2026 இன்னைக்கு வந்து HRNC டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இது பாருங்க 25/4 ஒரு நம்பர் சொல்லுவாங்க. இது வந்து கத்தையா வச்சுக்கிறாங்க. இந்த பேப்பரை பூரா காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனைக்கு நடுவில் திட்டமிட்டே சொல்லுவாங்க, திட்டமிட்டு இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சு, திட்டமிட்டு அவரை கொடைக்கானல் கொண்டு வந்து, திட்டமிட்டு அமைச்சருடைய உறவினர் பெயரில் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. யாரா உறவு வாங்கினதுன்னு பார்த்தா யாரோ ஒரு புரோக்கரான், 2 கோடி ரூபாய்க்கு அந்த இடத்த வாங்கினாலும் புரோக்கர், அந்த ஆளுக்கு ஏன் பண்ண கொடுத்துருக்கான்னு தெரியல. இது மாதிரி ஒரு குழப்பம் நடந்து போச்சுங்க. இது வந்து அதை கேன்சல் பண்ணப்பட்டது, வழக்கு பதிவு பண்ணியிருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு இருக்கு, முடிஞ்சிச்சு. இப்போ என்னன்னா, கிணறு வெட்ட பூதம் தோன்ற கதையா அமைச்சர் ரமேஷுக்கு இது வந்து பிரச்சனை இஷ்யூ ஆகி போச்சு. என்னடா நம்மளை போட்டு இழுத்து விட்டாங்கன்னு தோண்டு. 1960 2026 வரைக்கும் கோயில் இடங்கள் ஏதாவது ஒன்றா பட்டா போட்டிருக்காங்க, பெரிய சிக்கல்ல மாட்டிருந்தது. அது ஒரு குழு போட்டாங்க. அதாவது HRNC டிபார்ட்மெண்ட்டோடைய அடிஷனல் செக்ரட்டரி, அப்புறம் திண்டுக்கல் தாசில்தார், சப் கலெக்டர், அப்புறம் 3 பேர் மெம்பர். இதை போட்டு நேற்று ஒரு ஜிஓ வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, முதல் கட்டமாக அந்த கோயில் பழனி கோயில் சொந்தமான இடங்களை 1960 2026 வரைக்கும் இந்த இஷ்யூமே 30 வருஷமா இருக்காமே. அதான் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்ற கேளுங்க. 2026 வரைக்கும் 60 26 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பேரை மாற்றினவங்க, பட்டா மாற்றினவங்க, மாற்றி ரிஜிஸ்டர் பண்ணவங்க யார் இருக்கானோ கோயில் நிலங்களை பூரா தூக்கு அப்படின்னு தோண்ட ஆரம்பிச்சோடனே எத்தனை தலை ஊரில் போகுதுன்னு தெரியல. இதை என்ன கூடுதல் தகவல்னா, இது ஒன்லி பழனி மட்டும் கிடையாது, அறுவடை வீடுகள் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களையும் 1960 எந்தெந்த அரசியல் கட்சிகள் மாறி இருந்தாங்களோ, யாராவது ஆட்டையை போட்டாங்களோ பூரா தோண்ட இப்போ ஒட்டுமொத்தமாக அடுத்த வரக்கூடிய காலங்களில் இது ஒரு பெரிய
பூதகரமான செய்தியா வெளியே வருஷமா வந்துச்சுனாலே இங்க பாதி பேருக்கு சிக்கல். பாதி அரசியல்வாதி காலி பண்ணிடுவாங்க. ஏகப்பட்ட சொத்து ஆட்டையை போட்டு வச்சு எவ்வளவு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். ஹோட்டல் கட்டிருக்காங்க, மண்டபம் கட்டிருக்காங்க, ஏகப்பட்ட சொத்து ஆட்டையை போட்டிருக்காங்க. பல லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்குன்றாங்க. இது எல்லாத்தையும் தேவையில்லாம புதுசா வந்த ஒருத்தரை போய் சுரண்டி விட்டு அந்த ஆளு பூரா தோண்டு. அந்த அப்பாவியோட பிரஸ் மீட் பாத்தீங்களா? அது அப்பாவி மூர்த்தி பாத்தீங்களா? செம்ம காமெடியாது. அது வந்து என்னன்னா, அந்த பிரஸ் மீட்ல அந்த பிரஸ் மீட்ல திரும்பி திரும்பி பாக்குறேன். யாராவது ஒரு பையன் நிப்பாப்ல, ஒரு 50 வயசுல இளைஞர் அணியில் இருப்பாரு, 45 வயசுல மாணவர்கள் இருப்பாரு, பூரா டையில அடிச்சது கும்புன்னு அவர் சொன்ன இன்னொருத்தர பாத்தீங்களா? ஆமா, இருங்க நான் பேசுறேன். நீங்க ஏதாவது பேசிவிட்டாங்கனே அப்படின்னு அந்த பிரஸ் மீட். அவர் வந்து எதுவுமே நடக்காது. போன பத்திரப்பதிவுத்துறை நடந்த என்ன நடந்துருக்குன்னா, உள்ள ரிஜிஸ்டர் இருப்பாரு, அது ஒரு ஆபீஸ். இவங்க வெளியில ஒரு டேபிள் போட்டு இது மாதிரி லைசன்ஸ் வாங்க போறது ஆர்டிஓ ஆபீஸ்ல, அது மாதிரி இவங்க உள்ள இருக்குல்ல, இங்க வெளியில இருப்பாங்கல்ல, ஒருத்தங்க சொத்து பத்திரமா பதிவு பண்ணுவா. இந்த குரலை தான் இப்ப பிடிக்க போறாங்க. ரிஜிஸ்டர்ல பெஸ்டா இல்ல? நானே வந்து 60 வருஷத்துக்கு இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் எடுக்க வேணாம், அந்த குரல்காரங்க வரிசா நில்லுங்க, நாளே பிடிச்சி போடுவான். இங்க வா, உன் பேர் ராமரே, கண்டிப்பா பண்ணிருப்பேன். அழகர் அடி ஓரம் போ. உன் பேர் ராமரே, நீ சரியா நெல்லு. ஓ மேன் கௌதம் என்ன பிரணேஷ், நீ ரிஜெக்ட். உன் பேர் என்னப்பா? கணேஷ். நீ அதுக்கு ஒரு ஊர் பேர் வர சொல்லுவாங்க, ஈராண்டி கணேசன். அப்படி நல்லா நீ பண்ணிருப்ப, நீ நல்லா பண்ணிருப்போம். வெளியில டேபிள போட்டு ரிஸ்ட் சாப்பிட போயிருக்காப்ல, நான் பண்ணிடுவா. நீ என்ன பண்ண? நீ பண்ண முடியாது. இந்த கூத்து தமிழ்நாடு முழுக்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் பண்ணிவிட்டு கோடி கோடியா கொள்ளை அடிச்சுட்டு அசால்ட்டா 100 கோடின்றாங்க. அண்ணன் வந்து 100 ரூபாயா 100 கோடியா? நம்ம 100 ரூபா டீ சாப்பிட 100 ரூபா, அதுக்கு பெரும்பாடா இருக்கு சொல்றாங்க. அண்ணன் 100 ரூபா வச்சிருக்காப்ல. இன்னும் எல்லாருமே ஒரே குரலா பேசிருக்கேன். சர்ஜரி பண்ணிருவீங்களா? இவர் சொல்றாரு, பத்திரப்பதிவுத்துறையில ஊழலே நடக்கல, பத்திரப்பதிவுத்துறை ரொம்ப கிளியர் கண்ட், எல்லாரும் நம்பிடுவாங்க. எல்லாம் அடே எவ்வளவு அருமையா சொல்றாப்ல பாருங்க. இப்ப இது ஒன்னொன்னு, அந்த பத்திரப்பதிவு சம்பந்தமா வர்ற விஷயத்துல பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, அப்புறம் வந்துட்டு ஹெச்ஆர்என்சி 3 சேர்ந்து ஒரு குழு போட்டிருக்காங்க. இந்த 3 சேர்ந்து போட்ட குழுவில் தான் 1960 இருந்து 2026 வரைக்கும் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல உள்ள சொத்துக்களாக இருக்கட்டும், மற்ற சொத்துக்களாக எல்லாத்தையும் அறுவடை வீடுகளில் ஆட்டையை போட்ட எவனோ அவங்க பூரா தூக்குறதுக்கு அமைச்சர் ரமேஷ் கிளம்பிட்டாப்புல. தேவையில்லாமல் இருந்தா 10 அமைச்சராக இருந்திருப்பாப்புல. அந்த ஆள் மேல 100 கோடி, என்னையோட 100 கோடி உங்களை பூரா புரட்டை எடுக்கிறேன்னு சொல்லி கிளம்பி சொந்தக்காரர் யாருக்கு 100 கோடி வாங்குற அளவுக்கு யாருக்கு தேடி பார்த்துருக்காப்ல. அதுவும் சொல்றாப்ல பிரஸ் மீட்ல, என் சொந்தக்காரர் 100 கோடி, நீங்க அடையாளம் காட்டுங்க. பதறாப்ல 100 கோடிலாம் எனக்கு எப்படி என்றது கூட தெரியாது. இதெல்லாம் பான் கிரிமினல் மட்டும் தாங்க 100 கோடிலாம் அடிக்க முடியும். பதவிக்கு வந்து 3 மாசத்துல. ஆனா இவர் எப்படி பண்ணுவாப்ல பாவா? ஆனா இவர் வந்து பிராண்ட் பண்றாங்க. ஏன்னா கொஞ்சம் துடுக்க பேச்சு போறாப்ல எல்லாரும். அது ஒண்ணு இடிக்கிறதுனால வந்து ரொம்ப வந்து இதாகி போச்சு. இப்போ என்னன்னா, இணையவா நீங்க வந்து டார்கெட் பண்ணீங்க, எது வரைக்கும் எவன் தொட்டிங்களோ கோயில் சொத்தை பூராத்தையும் தூக்குடா அப்படின்னு பூரா தூக்க ஆரம்பிச்சாப்புல. பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, அப்புறம் அறநிலையத்துறை 3 சேர்ந்து ஒரு குழுவை போட்டு தோண்ட ஆரம்பிச்சாங்க. இனி அடுத்து வரக்கூடிய காலில் பாருங்க, அந்த கோயிலில் 50 கோடி ஆட்டையை போட்டிருக்காங்க, இந்த கோயிலில் 100 கோடி ஆட்டையை போட்டிருக்காங்கிற செய்தி அடுத்து வரக்கூடிய காலங்களில் இது பரவரமாக போகும். அதுவும் நீங்க கடைசி 5 வருஷத்துல அறநிலைத்துறை மேல ஏகப்பட்ட புகார்கள் இருந்தது. ஆமா தெரியும், எல்லா கோயிலையும் புகார்கள். அறநிலைத்துறை அமைச்சர் மாதிரியா இருந்தார், எல்லா துறை அமைச்சர் மாதிரியும் இருந்தார். அவர் தொழில் அவர் தூய்மை பணியாளர் அவர் தான் போய் நிற்பாரு. மற்றபடி எம்ஜிஆர் கலைஞருடைய சமாதி கூப்பிடணும், அங்கே அவர் தான் நிற்பாரு. அறிவாலயத்தில் அவர் தான் நிற்பாரு. எல்லாத்துலையும் அவர் தான் நிற்பார். அப்போ வந்து அவர் என்ன துறை அமைச்சர்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் பவர்ஃபுல் அமைச்சர், அவர் பேர் மட்டும் பவர்ஃபுல் அமைச்சர். ஸ்டாலின் அவர்கள் தோக்கிறதுக்கு காரணமான பவர்ஃபுல், அந்த பவர்ஃபுல்லும் அவர்தான். ஓவர் வோல்டேஜ் ஆகி ஓவர் வோல்டேஜ் ஆகி வெடிச்சிருச்சு. அந்த பவர்ஃபுல் தான் ஓவர் வோல்டேஜ் ஆகி வெடிச்சு போச்சு. அது என்ன காமெடினா, தோத்து பட பிறகு போனாப்ல அதே சிட்டப்பட போயிருக்காப்ல பவியமா. உள்ள ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி திரும்பி பண்ணிட்டாப்லையா. ஆனா அதுக்கு கூட்டிட்டு போனார்ல, அதுலதான் கடுப்பாயிட்டாங்க அவங்க. ஒரு அழுக போட்டாப்லையே பின்னால, கேவி அழுதுலதான். அது எதுக்கு அழுதாரு அப்படிங்கிறது தான் வேற கதை. அங்க உள்ள வாங்கின சம்பவத்துக்கு அழுகையா, என்னையெல்லாம் இப்படி பண்ணிவிட்டாங்கன்னு அது அழுகையா, இல்ல ஒரு தோத்து போனான்னு சொன்னதுக்கு அழுகையா, துக்கம் கேட்ட கூட்டு போனியா அதுக்கு அழுகையா அப்படிங்கிறது தெரியல. ஆக வந்து ஒரு பெரிய சம்பவத்தை அங்க வீட்டுல பண்ணிருக்காங்க போல. அதுதான் வந்து நடந்திருக்கு. ஒவ்வொரு பவர்ஃபுல் சென்டரா இருந்தவர் பவர்ஃபுல் சென்டர் வெடிச்சு தாடியை சொல்லிக்கிட்டே பார்த்தாப்ல பாவம், அப்படி வெள்ளை கலர் தாடி. அதாவது
ஒரு அதிகாரத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் பணிவு வேணுங்க, எந்த கட்சியாக இருந்தாலுமே. ஆனால் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறது தான் வந்து உங்களுக்கு மாட்டினது. இதையாவது கொஞ்சம் புரிஞ்சு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. தமிழக அரசியல் சூழல் பற்றி நம்மிடம் விளக்கியதற்கு மிக்க நன்றி.